எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிசாசு சிந்தனைகளை கட்டி வைத்திருக்கிறான். இந்த சிந்தனை கட்டுகள் இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், வாலிப தம்பிகள், வாலிப தங்கச்சிகளை ஏசப்பாவுக்காக எழும்ப விடாதபடி, ஒரு பாவத்துக்குள்ள அடில்ட் ஆகி, இல்லாட்டி ஏதோ ஒரு காரியத்துல நீங்க எழுப்பி வர விடாதபடிக்கு நீங்க கட்டி வைத்திருக்கிற அந்த சிந்தனை கட்டுகளை எப்படி மேற்கொள்றது, எப்படி ஆவியானவரோட ஜெயம் எடுக்கிறது, இன்னைக்கு அதுல எப்படி போராடி மேற்கொள்றது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல பாருங்க. இன்னைக்கு அந்த சிந்தனை கட்டுகளை வேற பாவத்துல இருந்து அவங்க மனம் திரும்பிடுறாங்க. பிசாசு இந்த சிந்தனைகளை கட்டி வைத்து அவங்களை அடிமையாக்கி இன்னைக்கு அதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியாதபடி இன்னைக்கு இருக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிங்க, இன்னைக்கு நீங்க அதுல இருந்து விடுதலை ஆகும். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இந்த சிந்தனை கட்டி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? தடுமாற்றம், ஒரு நிலைமை இருக்காது, நைட்ல தூக்கம் வராது, கெட்ட கனவுகள் வரும், பயம் வரும், சில இடத்துல அந்த பாவத்தை விட்டு வெளியில வர முடியாதபடி பிசாசு உங்க சரீரத்தை அவன் ஆளுகைக்குள்ள எடுத்து அவன் ஆளுகை செய்வான். சில பேருக்கு அந்த சிந்தனைகளை சவுண்ட் எல்லாம் கேட்க பாருங்க, ஒரு நரம்புல பாத்தீங்கன்னா சில சவுண்டுகள் எல்லாம் கேட்கும். அப்படி இருந்தா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க, உங்களுக்காக விசேஷமா நான் ஜெபிக்க விரும்புறேன். எடுத்து வாசிங்க, லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நல்லா படிங்க. அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், கவனிங்க, முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும், நல்லா கவனிங்க, அன்பு கூறுவாயாக, முழு சிந்தையோடு. இன்னைக்கு அதுதான் நம்மள்ட்ட வர மாட்டேங்குது. ஏன்னா உங்க சிந்தனைகளை பிசாசு கட்டிட்டா நீங்க அடுத்தது தேவ சமூகத்துல ஜெபிக்க போவீங்க, உபவாசம் போட போவீங்க, ஆண்டவரோட இருக்க போவீங்க. ஆனா என்ன இருக்காதுன்னா உங்க முழு சிந்தையோட போக விட மாட்டான். இன்னைக்கு நிறைய சபைகள், நிறைய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பாருங்க, அவன் வேறு விதமா பயன்படுத்துற காரணம் என்னன்னா அந்த முழு சிந்தையோட அவங்களை ஆராதிக்க விட மாட்டான். முழு சிந்தையோட ஆராதிச்சா தேவ ஆவியானவர் உள்ள வந்துருவாரு, வந்த கட்டுக்கள் உடையும், உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் என்ன செய்யும், மாறும். இன்னைக்கு நீங்க முழு சிந்தையோட கர்த்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு தான் இன்னைக்கு சிந்தனைகளை கட்டி வைத்திருக்கிறான். அதனாலதான் நீங்க உலகத்துல இருக்கும் பொழுது தவறான படங்கள், பொய்கள், களவுகள், இச்சைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், நீங்க உலக காரியத்துல ஏசப்பாவை அறியாததுக்கு முன்னாடி எதுக்குள்ள எல்லாம் சிக்கியிருந்தீங்களோ அதை இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை அறிந்து ஞானஸ்தானம் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் உங்களை என்ன செய்யறான், அதை வச்சு உங்களை விழுத்துறான். சில பேர் போஜனத்துல அடிக்டா இருப்பாங்க, சில பேர் விபச்சாரத்துல, சில பேர் பண ஆசையில, சில பேர் பொருளாசைகள்ல. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் அவன் விழுத்தி இன்னைக்கு சிக்க வச்சிருக்கிறான். ஏன்னா நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனத்துல அங்க சொல்றாரு, நிதானமாய் நடக்கிறவன், நல்லா படிங்க அந்த வசனத்தை, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். அப்படின்னா நீங்க அலட்சியம் பண்றது இல்ல, நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறது இல்ல, உங்களை அவன் சிந்தனைகள்ல கட்டி வைத்திருக்கிறதால உங்களால செபிக்க முடியல, உங்க வாழ்க்கையில ஒரு திடமா ஒரு என்ன செய்ய முடியல, ஒரு காரியத்தை செய்ய முடியல, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்துக்குள்ள போக முடியல. இன்னைக்கு அவன் தடுமாற பண்ணுகிறவனாக இருக்கிறான். இதுல இருந்து எப்படி நீங்க ஜெயம் எடுக்கிறது, எப்படி தேவனுக்கு முன்னாடி நீங்க எழுப்பி பிரகாசிக்கிறது, அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எபேசியர் 2:1-2 என்ன சொல்லுது பாருங்க, அக்கிரமங்களினாலும், நல்லா கவனிங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் சில வார்த்தைகள் அங்க சொல்றாரு. நீங்க பாவங்களையும் அக்கிரமங்களையும் மறித்திருந்தீங்களாம். இப்ப அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்ப விடல. சில பேருக்கு ஜென்ம சுபாவங்கள், ஜென்ம பாவங்கள், தலைமுறை சாபங்கள், தலைமுறை பாவங்கள் இன்னைக்கு மேற்கொள்ள முடியல. ஏன்னா அது சிந்தனை கட்டா இருக்கு. இன்னைக்கு இதை எப்படி மேற்கொள்றது பாஸ்டர்? நான் ரட்சிக்கப்பட்டு பல வருடம் ஆயிருச்சு, ரட்சிக்கப்பட்டு நான் ஆண்டவர் அறிஞ்சு இன்னைக்கு ஊழியம் கூட செய்கிறேன், ஆனா இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. பிசாசு உங்க சிந்தைகளை கட்டி வைத்திருக்கிறான். பிசாசு இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா போராடுறான். இன்னைக்கு அதை விட்டு நீங்க வெளியே வரணும். ஏன்னா நல்லா எடுத்து வாசிங்க, எபேசியர்கள் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல பாருங்க, பவுல் சொல்றாரு, நம்ம எதுல பலப்படணுமா? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும். நல்லா கவனிங்க, போதுமா? நீங்க ஆவியானவராலே உள்ளான மனுஷன் பலப்படணும். இந்த உள்ளான மனுஷன் பலப்படணும்னா முதல்ல இப்படிப்பட்ட கட்டுகள்ல இருக்கிற நீங்க ஜெபத்துல பலப்படணும். ஜெபிக்க முடியாதுதான், இல்லாட்டி இன்னைக்கு நல்ல ஆவிக்குரிய ஜெபத்தை நீங்க கேட்கணும், சத்திய வசனத்தை நல்லா படிக்கணும், தேவ சித்தத்தை செய்ய பிரயாசப்படணும்.
இன்னைக்கு ஊழியர் செய்யற பிள்ளைகள் நீங்க ஊழியத்துல ஓடிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த சில போராட்டங்களை மேற்கொள்ள முடியும். உள்ளான மனுஷனை பலப்படணும். இந்த சிந்தனைகளை முறியடிக்கிறதுக்கு நீங்க எத்தனை பிரேயர்ல போய் கலந்து கொண்டாலும் முடியாது. உங்களால கூட எழும்ப முடியாது. நீங்க ஆவியானவரால உள்ளான மனுஷன்ல பலப்படும் பொழுது அங்க பலன் கிடைக்குது. ஏன்னா அடுத்தது அவர் சொல்றாரு பாருங்க, எபேசியர் 6:14-16 இரண்டாவது நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் பாருங்க, படிங்க. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்கள். நல்லா கவனிங்க. சத்தியம் என்ன? வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? அறையில கட்டி இருக்கணும். நீதி என்னும் மார்க்க வசனத்தை தரித்தவர்களாக உண்மையா இருக்கணும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் உங்களுக்கு கொடுத்த தாளந்து கொடுத்த அழைப்புல நீங்க பாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பாதரட்சைகளை கால்களில் தொடுத்தவர்களாயோ பாதரட்சைகளை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அப்படின்னா இந்த பொல்லாங்கன் முதல்ல எங்க எகிறான்னா உங்க சிந்த மண்டலத்துல எகிறான். அதை எல்லாம் நீங்க அவிழ்த்து போடணும்னா நீங்க ஜெபத்துல, உபவாசத்துல, வேத வாசிப்புல, அந்நிய பாஷைகள், நல்ல அந்நிய பாஷைகளை வாய்களை திறந்து நீங்க கட்டவிழ்க்க உங்க சரீரத்துல ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பாரு. அடுத்தது பாருங்க, பிலிப்பியர் பாருங்க 2:5 சொல்லுது, கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவுல இருக்கிற சிந்தைனா நம்ம ஏசப்பாவை பாருங்க பற்றின அந்த சிந்தை உங்களுடைய சரீரத்துல நீங்க எப்பயுமே யோசிச்சுட்டே இருக்கணும். இந்த சிந்தையில கட்டுகள்ல இருக்கிற பிள்ளைகள் நல்லா கவனிங்க. உலகத்தான பாருங்க, உலக காரியங்கள், பணங்கள், பொருட்கள், உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் உங்க சிந்தைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நீங்க ஏசப்பாவை குறிச்சே நீங்க தியானிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஏசப்பாவை குறிச்சே நீங்க ஆராதிச்சுட்டு துதிச்சுட்டு வாயில பாடல்களோட அந்நிய பாஷைகள் வாயில நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா இந்த கட்டுகள்ல இருந்து விடுதலை பெற முடியும். ஏன்னா இன்னைக்கு சிந்தனையில கட்டுகளுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள முதல் உங்களுக்குள்ள அவன் வர்றதுக்கான பாருங்க எப்படி வர்றான் அப்படின்னா, நீங்க எதுல விரும்பி இருந்தீங்களோ, எந்த பாவத்துல அடிமையா இருந்தீங்களோ, எதுக்குள்ள இருந்து ஜெயிக்க முடியாம இருந்தீங்களோ அதைத்தான் கொண்டு வந்து உங்களை திரும்பவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுத்துவான். அதால இந்த சிந்தனை கட்டுகள் இருக்கிற பிள்ளைகள் நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளாய், சத்திய வசனத்தை நீங்க கடைபிடிக்கிற பிள்ளைகளாய், தேவனுக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகளாய், தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நீங்க செய்யுங்க. அதுபோல உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க. சத்தியத்தை கேளுங்க. ஆன்லைன்ல கூட எல்லா சத்தியத்தையும் பார்க்காதபடி ஆவிக்குரிய சத்தியம் எது எனக்கு அதை அனல் முட்டுகிறதோ, அந்நிய பாஷைகளை நல்லா நீங்க என்ன செய்யுங்க, ட்ரங்க்ஸ்ல பேசுங்க, வாயை திறந்து நல்லா பேசுங்க. உங்க வீடுகளுக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட பாடல்களை நீங்க போடப்படும் பொழுது சிந்தையில் இருக்கிற கட்டுகளை உடைத்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வர கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அதால இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள், நீங்களும் இப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ள நீங்க போராடிட்டு இருந்தீங்கன்னா, அது எந்த தேசத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் உங்க விண்ணப்பத்தை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அது போல எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனைகளுக்கு எங்க போன் நம்பர் பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்போம், அதுக்கு நீங்க கால் பண்ணுங்க. இது பாருங்க, இது ஒரு பகுதி. இன்னும் அடுத்தடுத்த பகுதியை நீ வர்ற நாட்கள்ல அதை மேற்கொள்றது எப்படின்றது உங்களுடைய காரியங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவ ஆவியானவரோடு வசனத்தோடு படி அதை நம்ம என்ன செய்வோம், மேற்கொள்ள நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். God bless you.